நடிகர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்து மனு மீதான விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி நீதிமன்றம் முன்னாடி ஆஜராக போறாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப விசாரணை மனு சங்கீதா கொடுத்துருக்காங்களே, அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா விஜய் தான் வீட்டில் அவர் பயன்படுத்தக்கூடிய பீரோல அவர் வச்சிருந்த சில பொருட்களை பார்த்துட்டு சங்கீதா அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்களாம். அதோட விவரத்தை தான் இந்த வெளில பார்க்க போறோம். தளபதி விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேர் மீதான இந்த விவாகரத்து மீதான வழக்கு விசாரணை வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரப்போகுது. மனைவி சங்கீதா தளபதி விஜய் மேல அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. விஜய்க்கு ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவு இருக்கிறதாவும் பலமுறை அதை பத்தி கண்டிச்சும் விஜய் வந்து கேட்குற மாதிரி தெரியல. கடந்த 2-3 வருஷங்களாவே நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ லீகலாக பிரியறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து பர்மனண்டா விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் வந்து அந்த பிரபலமான நடிகை யார் அப்படிங்கிறத நீங்கள் ரிவீல் பண்ண வேணாம், நானே ரிவீல் பண்ணுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் ரீசெண்டாக நடந்த ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்டு த்ரிஷாவை கூப்பிட்டு வந்திருக்காரு. அது சோஷியல் மீடியா முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாகவும் விவாதத்தையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சங்கீதா சொன்ன அந்த நடிகை இவங்க தான் அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுற விதமாக விஜய் இதை பண்ணாரா, இல்லை இது கோஇன்சிடென்ஸா எதாச்சியானதா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் தன்னோட ஃபேமிலி மேலே தளபதி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் வச்சிருக்காரு அப்படிங்கிறது பல இடங்களில் அவர் நிரூபிச்சிருக்காரு. அதுக்கு உதாரணமா இப்ப சங்கீதா விவாகரத்து மனு கொடுத்ததுக்கு பிறகும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவங்க வீட்டில் நடந்திருக்குதாம். தளபதி விஜய் அவர்களுக்கு நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க, எனக்கு உள்ள போறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும், விவாகரத்து வாங்குற வரைக்கும் நான் சென்னையில அங்கதான் தங்கி ஆகணுங்கிற மாதிரி சங்கீதா இப்ப மறுபடியும் ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்கல்ல. அந்த அடிப்படையில அவங்க வீட்டுல அவங்க வச்சிருந்த அவங்க பயன்படுத்தின பொருட்களை எடுக்கிறதுக்கு மட்டும் விஜய் தரப்புல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குதான். அப்படி அவங்களோட பர்சனல் ரூம்ல அந்த அறையில இவங்க பொருட்களை எடுக்கிறதுக்காக அந்த பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ஒரு பீரோ விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேருக்குமே பொதுவான பீரோ அப்படிங்கிறதுனால அதுல சில பொருட்கள் இருந்திருக்கு. அதை தான் பக்கம் எடுத்துக்கிறதுக்காக சங்கீதா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் அவங்களோட திருமண போட்டோவை அந்த பீரோல ஒட்டி வச்சிருக்காராம். அதே மாதிரி அவங்க மகனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, அவங்க மகளுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், இவங்க திருமணத்தப்ப இவங்க என்ன உடை போட்டிருந்தாங்களோ அந்த மேரேஜ் ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையும் அந்த பீரோல இப்போ வரைக்கும் பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சங்கீதாவுக்கு ஒரு பக்கம் விஜய் வந்து இப்படி பண்ணிட்டாரே, தன்னை ஏமாத்திட்டாரே அப்படிங்கிற கோவம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷ திருமண வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இன்னும் 1 மாத காலத்துல முடிவுக்கு வரப்போதேங்கிற மாதிரி சோகத்துல மூழ்கியிருக்காங்களாம். விஜய் வந்து இப்பெல்லாம் தப்பு பண்ணாம தான் குடும்பத்தை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு நடிப்பு அரசியல பிஸியா இருந்துட்டு இருந்தாருன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போயிருக்காதுங்கிற மாதிரி மனைவி சங்கீதா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. தன்னோட மனைவி தான் மேல விவாகரத்து மனு கொடுத்தாலும் தனக்கான உரிமை தன்னை விட்டு போக போறது இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமா தன்னோட திருமண போட்டோஸ், தன்னோட திருமணத்தப்ப போட்டுக்கிட்ட ட்ரெஸ்ஸு, இன்னொரு பக்கம் மகனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையும் அந்த பீரோல இப்போ வரைக்கும் ஒரு பொக்கிஷமா பார்த்து காத்திருக்காரு. இதை பார்த்துட்டு மனைவி சங்கீதா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதாலும், இன்னொரு பக்கம் அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவில் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.